தற்போதைய அண்மை செய்தியாக தாயகம் திரும்பிய மனுபாக்கர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். டெல்லி விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஏர் பிஸ்டல் 10 மீட்டர் பெண்கள் ஒற்றையர் மற்றும் கலப்பு பிரிவில் 2 வெண்கல பதக்கம் வென்றார் மனுபாக்கர். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 2 வெண்கல பதக்கம் வென்று தாயகம் திரும்பினார் மனுபாக்கர். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 2 பதக்கம் பெற்று தாயகம் திரும்பிய மனுபாக்கருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வரும் காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏர் பிஸ்டல் 10 மீட்டர் பெண்கள் ஒற்றையர் மற்றும் கலப்பு பிரிவில் 2 வெண்கல பதக்கம் வென்றார் மனுபாக்கர். தாயகம் திரும்பிய மனுபாக்கருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 2 வெண்கல பதக்கம் வென்று தாயகம் திரும்பினார் மனுபாக்கர். தாயகம் திரும்பிய மனுபாக்கருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் காவியா. வணக்கம் காவியா, உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் முன்னதாக இந்திய வீராங்கனை மனுபாக்கர் வெண்கல பதக்கம் வென்றிருந்தார். தொடர்ந்து 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவு தகுதி சுற்றில் இந்தியாவின் மனுபாக்கர் மற்றும் சரத்போத் சிங் ஜோடி 580 புள்ளிகள் பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்தது. இதனைத் தொடர்ந்து இறுதி ஆட்டத்தில் இந்த ஜோடியானது தொடர்ந்து வெண்கல பதக்கத்தை வென்றது. இதன் மூலம் ஒலிம்பிக்கில் இதுவரை எந்த வீரரும் செய்யாத அரிய சாதனையை இந்திய துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனுபாக்கர் செய்தார். அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரு ஒலிம்பிக் தொடரில் 2 பதக்கங்களை வென்ற ஒரே இந்திய வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்தார். முன்னதாக கடந்த ஜூலை 28ஆம் தேதி நடைபெற்ற 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பெண்கள் பிரிவு போட்டியில் மனுபாக்கர் வெண்கலம் வென்று சாதனை படைத்ததும் குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து இந்தியாவின் தங்க மகளாக உருவெடுத்துள்ள அவருக்கு பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிலையில்தான் தற்போது டெல்லி விமான நிலையத்திற்கு மனுபாக்கர் தாயகம் திரும்பியிருக்கிறார். தொடர்ந்து அந்த பகுதியில் அவரது குடும்பத்தினரும் நண்பர்களும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். குறிப்பாக மனுபாக்கரையும் அவரது தந்தையும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியபடி மலர் மாலை அணிவித்து தொடர்ந்து பூக்களை வாரி இறைத்தவாறு அந்த பகுதியில் உற்சாக கொண்டாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. 2 பதக்கங்களையும் காட்டியவாறு அவர் அந்த பகுதியில் உலாவரும் காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இன்றைய போட்டியை பொறுத்தவரை ஒலிம்பிக்கில் வினேஷ் போகாட் உள்ளிட்ட பல்வேறு வீரர் வீராங்கனைகள் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா.